ரெட்டியார் சத்திரம் வளர்ச்சியின் முகவரி. அரசியலில் பல பேர் வரலாம் போகலாம், ஆனால் ஒரு மண்ணின் வரலாற்றையே மாற்றி எழுதுபவன் தான் உண்மையான தலைவன். வாக்களித்த மக்களை தேடி வர சொல்லாமல் வசதிகளை மக்களை தேடித் தந்தவர் ஆத்தூரின் சிங்கம் மாண்புமிகு அமைச்சர் ஐ. பெரியசாமி அவர்கள். திட்டங்களின் அணிவகுப்பு. காசு இல்லை என்றால் கல்வி இல்லை என்ற நிலையை மாற்றியவர் திராவிட நாயகன். நான் முதல்வன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அனுமதியுடன் ரூபாய் 14.50 கோடி மதிப்பீட்டில் கொத்தப்புள்ளியில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அமைத்துள்ளார். இது வெறும் கட்டிடம் அல்ல, ரெட்டியார் சத்திரம் பகுதி பிள்ளைகளின் கல்வி கோவில். கல்லூரி திறந்து ஆர்வமாக மாணவர்களும் மாணவியர்களும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மிக மிக மகிழ்ச்சியாக. ஒன்றியம் முழுவதும் 23 அரசு பள்ளிகளில் ரூபாய் 7.61 கோடியில் 46 புதிய வகுப்பறைகள். கூரை இல்லாத பள்ளிகள் இனி இல்லை. தரம் குறைந்த கல்வி இனி இல்லை. அரசு பள்ளிகள் இனி அறிவு கூடங்கள். அடிப்படை வசதிகள். வாழ்ந்தால் சொந்த வீட்டில் வாழ வேண்டும், மறைந்தால் மரியாதையோடு மறைய வேண்டும். எளிய மனிதர்களின் கனவை நனவாக்க ரூபாய் 34.75 கோடியில் 1121 கலைஞரின் கனவு இல்லங்கள். இது ஏழையின் சிரிப்பில் இறைவனை கண்ட செயல். தண்ணீர் பஞ்சம் போக்க காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் ரூபாய் 28.63 கோடியில் 191 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள். ரெட்டியார் சத்திரத்தின் ஒவ்வொரு துளி நீரிலும் அமைச்சரின் பெயர் இருக்கும். மாங்கரையாறு, தோப்புப்பட்டி, கதிரையன் குளம் என குடகநாட்டின் குறுக்கே ரூபாய் 10.04 கோடியில் 3 பிரம்மாண்ட பாலங்கள். ஊர்களை மட்டுமல்ல மக்களின் உள்ளங்களையும் இணைத்தவர். இந்த பாலம் கட்டாது கொஞ்சம் கஷ்டப்பட்டு போன தண்ணி போக முடியாது. இப்ப பாலம் கட்டினாலும் நல்லா போய்க்கிறேன். ஒரு கவர்மெண்ட் நிதி 4.5 லட்ச ரூபா 4.5 கோடி கொடுத்து செஞ்சதுக்கு மனமார்ந்த நன்றி. அமைச்சர் ஐயாவுக்கும் முதல்வர் ஐயாவுக்கும் இந்த நிதி ஒதுக்கி இந்த பாலம் கொடுத்துக்கிறதுக்கு மிக்க நன்றி. என்னுடைய பேர் லக்ஷ்மி. எங்களுடைய ஊராட்சியில் கிட்டத்தட்ட இந்த 4 ஆண்டு காலத்தில் 14 கோடி ரூபாயில் பல திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி எங்களுடைய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி அவர்களால் நாங்கள் பல பணிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் இருக்கிற எல்லா சாலைகளையும் மேம்படுத்தி இருக்கிறோம். நால்வழி கோட்டையில் இவர் விவசாயத்துகளுக்காக களம் போட்டு கொடுத்தாருங்க. மாட்டாஸ்பத்திரி கட்டி கொடுத்தாருங்க. அந்த பக்கம் பஸ் ஸ்டாப்பு கட்டி கொடுத்தாரு. அந்த பக்கம் சிமெண்ட் களம் போட்டு கொடுத்தாரு. இங்கே ஓரளவுக்கு வேலைகள் செஞ்சுருக்காருங்க ஆத்தூர் தொகுதியில். நால்வழி கோட்டைங்க. சாலை மற்றும் இதர வசதிகள் இரண்டல்ல ரூபாய் 89.10 கோடியில் 94 சாலைகள், 44 புதிய ரேஷன் கடைகள், 39 அங்கன்வாடிகள். இப்படி ரெட்டியார் சத்திரம் ஒன்றியத்தை தன்னிறைவு பெற்ற பகுதியாக மாற்றியுள்ளார் மண்ணின் மைந்தன், உங்கள் வீட்டு பிள்ளை மாண்புமிகு அமைச்சர் ஐ. பெரியசாமி அவர்கள்.